பல்லை எப்படி மீள் உருவாக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி இப்ப சொன்னேனோ, அதே போல பல்லை தவிர வாயில் இருக்கக்கூடிய இதர பகுதிகள், உதாரணமாக தாடை எலும்புகள், மேல் தாடை, கீழ் தாடை எலும்புகள், அவற்றை மீள் உருவாக்கம் செய்யலாம். அது தவிர ஜிஞ்சைவா, எகிர்ன்னு சொல்றோம், அதையும் ரீஜெனரேட் செய்யலாம். அதே மாதிரி சலைவரி கிளாண்ட்ஸ், உமிழ்நீர் உருவாக்கம் தடைப்பட்டு போகும்பொழுது, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரேடியோதெரபி, கீமோதெரபிலாம் கொடுப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, அந்த சலைவரி கிளாண்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி பேஷண்ட்டுக்கு சலைவாவே வராது. அப்போ முழுங்குவதற்கும், அவர்களுக்கு பேசுவதற்கும் சிரமமாக இருக்கும். இதற்காக இந்த சலைவரி கிளாண்ட்ஸையும் மீள் உருவாக்கம் செய்யலாம். அப்போ வாயில வந்து பல்லை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையுமே நாம் மீள் உருவாக்கம் செய்யலாம். ஸ்டெம் செல்லின் துணையோடு. உதாரணமாக அமிலோபிளாஸ்டோமா அப்படின்னு ஒரு வகையான கேன்சர். பல்லினுடைய கீழ் தாடை பகுதியில் அதிகமாக காணப்படும். அது வந்து அந்த எலும்பை சுத்தமா அரித்து எடுத்துவிடும். அதே மாதிரி தான் ஆஸ்டியோ ரேடியோ நெக்ரோசிஸ். நான் சொன்னது போல ரேடியோ தெரப்பி கொடுக்கும் பொழுது ஒரு கேன்சர் வந்துருச்சு வாயில, அதற்காக கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் பொழுது அந்த எலும்பு சுத்தமாக பாதிக்கப்பட்டு அதில் ஒரு பகுதி டேமேஜ் ஆகி நெக்ரோசிஸ் உயிரிழந்து விடும். அப்ப அந்த அந்த பகுதியில் இருக்கிற பல்லும் விழுந்துரும். அந்த எலும்பு வந்து சுத்தமாக அரித்து விடும். இதனை வேறு இடத்திலிருந்து கால் பகுதியிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து வைத்து பிளேட்டை வைத்து அதனை சரி செய்யும் சிகிச்சை முறை உள்ளது. ஆனால் அதனை விட மிகவும் எளிமையாக வெளியில ஆப்ரேஷனே இல்லாம உள்புறமாக அந்த எலும்பை சுத்தமாக சுரண்டி எடுத்துவிட்டு பேஷண்ட்டினுடைய ஸ்டெம் செல்ஸையும் பீட்டா ட்ரை கால்சியம் பாஸ்பேட் அல்லது ஹைட்ராக்சி ஹெப்படைட் இவற்றை அந்த கேவிட்டியில ரொப்பி பேஷண்ட்டினுடைய ஸ்டெம் செல்ஸை அதிலே சேர்த்து சுத்தமாக இதனை மீள் உருவாக்கம் செய்து காண்பித்திருக்கிறோம். இது எங்களுடைய டாக்டர் சங்கர் நாராயணன் என்பவர் இதனை திறமையாக செய்து அதனை பப்ளிகேஷன் செய்திருக்கிறார். இதே போலவே பான்பராக போட்டு இந்த வாயெல்லாம் திறக்க முடியாம சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், அந்த எகிர் பகுதியும் டேமேஜ் ஆகும். அதே போல் சலைவரி கிளாண்ட்ஸ் அவையும் அந்த சுரக்கும் தன்மையை இழந்துவிடும். இவற்றையும் கூட ஸ்டெம் செல் தெரப்பி பேஷண்ட்டிலிருந்து அவருடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட மஜ்ஜையிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸை வாயினுடைய பகுதிகளில் செலுத்துவதன் மூலமாக மீண்டும் இந்த உமிழ்நீர் சுரக்க செய்திருக்கிறோம்.